நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான். ஆக்சுவலாக நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணணும். வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ITR 2 எப்படி நம்ம ஃபைல் பண்ணுறது, ஃபினான்ஷியல் இயர் 23-24 அசஸ்மெண்ட் இயர் 24-25க்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது விச் ITR ஃபார்ம் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் பிஃபோர் ஃபைலிங் அவர் ITR 1 or 2 or 3 or 4 எது நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும் அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃபைல் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக புரியும். அதே மாதிரி எந்த டேக்ஸ் டைப்பை நம்ம செலக்ட் பண்ணாங்க, ஓல்டு ரிசியூமை செலக்ட் பண்ணாமா நியூ ரிசியூமை செலக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய், இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ITR 1 and 2 ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் சேலரி எம்ப்ளாய். நீங்கள் சேலரி எம்ப்ளாய் இருக்கீங்க ப்ளஸ் கேபிட்டல் கெயின் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்கம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களோட டேக்ஸ் ரிசியூமை செலக்ட் பண்ணுறது, வெதர் இட் இஸ் ஓல்ட் ஆர் நியூ, எது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்ன்றத பார்க்கறதுக்கான டிசிஷன் மேக்கிங் ஸ்ப்ரெட்ஷீட் தான் இந்த எக்ஸல் ஷீட். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் மூலமா உங்களோட டேக்ஸபிள் இன்கம் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா ஃபில் பண்ணிங்கன்னா, அதாவது எல்லோ செல்ஸ் போட்டுருக்கோம்ல, அந்த எல்லோ செல்ஸில் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி உங்களோட ஓல்ட் டேக்ஸ் ரிசியூம் பெஸ்ட்டாக இல்லை நியூ டேக்ஸ் ரிசியூம் பெஸ்ட்டாக உங்களுக்கு கிளியராக காட்டும். ஸோ அது மூலமா நீங்கள் எந்த ITR நீங்கள் செலக்ட் பண்ணணும், எந்த டேக்ஸ் ரிசியூமை செலக்ட் பண்ணணுன்ற டிசிஷனை ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலரி பிரேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி போடணும். அதே மாதிரி உங்களோட HRA டீட்டெயில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக HRA எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இந்த எல்லோ மார்க்கோட்டை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த எல்லோ மார்க்கில் போட்டால் தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இது நீங்கள் போட என்ன ஆகும்னா ஓல்டு ரிசியூமில் எது எலிஜிபிளோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ ரிசியூமில் எது எலிஜிபிளோ, நியூ ரிசியூமில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா HRA எல்லாம் அலோவபிள் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது அலோவ் பண்ணாது. அதே மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், ஆனால் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எடுக்காது. ஸோ அதனால் அதே மாதிரி அதுதான் நீங்கள் உங்களோட சேலரி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இங்கே என்ட்ரி போட ஓல்டு டேக்ஸ் ரிசியூமில் எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ டேக்ஸ் ரிசியூமில் எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் வரும் ஓல்டில், எவ்வளோ டேக்ஸ் வரும் நியூலன்றதை உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். இது சேலரி பிரேக்கப் எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், FD, பேங்க் இன்ட்ரெஸ்ட், என்னென்ன இன்கம் இருக்கோ அதுவும் நீங்கள் இங்கே என்ட்ரி போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், வெதர் இட் இஸ் செல்ஃப் ஆக்கியூபைட் ஆர் லெட் அவுட், அது ரெண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி டிடக்ஷன் எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்கியூபைட்னா உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரிசியூமில் எடுக்காது. அதே நீங்கள் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா ரெண்ட் ரிசீவ் ஆகுதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் நியூ டேக்ஸ் ரிசியூமில். ஓல்டு டேக்ஸ் ரிசியூமில் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அலோவ் பண்ணும். அதே மாதிரி கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அந்த டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டிடக்ஷன், நீங்கள் நார்மலாக டிடக்ஷன் இருக்குன்னா நீங்கள் எல்லா டிடக்ஷன் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ஓல்டு டேக்ஸ் பெஸ்ட்டாக நியூ டேக்ஸ் பெஸ்ட்டான்றது உங்களுக்கு காட்டும். நியூ டேக்ஸில் உங்களுக்கு டிடக்ஷன் எடுத்துக்காது, பட் ஆனால் ஓல்டு டேக்ஸில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. ஸோ ரெண்டுத்தையும் போட்டுட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஃபிகர் வந்து எவ்வளோ உங்களோட டேக்ஸபிள் ஸ்பெஷல் ரேட், அதாவது கேபிட்டல் கெயின் மற்ற விஷயங்கள், கேபிட்டல் கெயின் அதாவது நார்மல் டேக்ஸ் இல்லாமல் ஸ்பெஷல் ரேட் வர டேக்ஸில் எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு, அதே மாதிரி நார்மல் டேக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அதுக்கு அகைன்ஸ்டாக எவ்வளோ டேக்ஸ் வருது, ஸ்பெஷல் ரேட்ல எவ்வளோ, நார்மல் ரேட்ல எவ்வளோ, டோட்டல் டேக்ஸ் எவ்வளோ வருது. ஸோ டோட்டல் டேக்ஸ் ஓல்டுல எவ்வளோ வருது, நியூவில் எவ்வளோ வருது, அதோட செஸ் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் டோட்டல் டேக்ஸ் பேயபிள் எவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம். ஓல்டு டேக்ஸ் ரிசியூம் நம்ம சூஸ் பண்ணலாமா இல்லை நியூ டேக்ஸ் ரிசியூம் செலக்ட் பண்ணலாமான்ற டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே மேலே உங்களுக்கு காட்டும் ஓல்டு டேக்ஸ் ரிசியூம் படி 2 lakh பே பண்ணோம், நியூ டேக்ஸ் ரிசியூம் 2,91,000 பே பண்ணோம். இங்கே சம்மரி உங்களுக்கு காட்டிடும். அது உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் 18,34,000, நியூ டேக்ஸ் ரிசியூம் படி 22,37,000. ஸோ டிடக்ஷன் 4,75,000. ஸோ ஓல்டு டேக்ஸ் ரிசியூம் படி ஒன்லி நெட் இன்கம் வந்து
13,59,000 தான் வருது. ஆனால் நியூ டேக்ஸ் எலிஜிபிலிட்டி 22,37,000 வருது. ஸோ இதுபடிக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து பெஸ்ட்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். இது மாதிரி உங்களோட taxable income plus income other source மற்ற இன்கம் எல்லா டீட்டெயிலும் உங்களோட இன்கம் டீட்டெயிலாம் இங்கே என்ட்ரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓல்டு பெஸ்ட்டாக நியூ பெஸ்ட்டாக உங்களுக்கு காட்டும். இது ஒன்லி ஃபார் ITR 1 and 2 salary employee income from other sources plus capital gain அப்புறம் ரெண்டல் இன்கம் ITR 1 and 2க்கான ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களோட டேக்ஸ் ரிசியூமை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். 1 இல்லை 2 செலக்ட் பண்ணுற டிசிஷன் வந்து ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்போம். இல்லைனா வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் மூலிமா நம்ம வந்து ஈஸியாக டிசைட் பண்ண முடியும் நம்மளுக்கு ஓல்டு ரிசியூம் பெஸ்ட்டா இல்லை நியூ ரிசியூம் பெஸ்ட். ஸோ நீங்கள் எந்த ஃபார்ம் டைப் பண்ணணும், எந்த ஃபார்ம் நீங்கள் ITR ஃபைல் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த டேக்ஸ் ரிசியூம்குள்ளே நம்ம ஃபைல் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 26ASம் அதே மாதிரி AIS ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அதையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட ITR ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ண போகும். இந்த AISம் 26 பற்றியும் வீடியோ நான் வந்து என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ITR ஃபார்ம் நீங்கள் ஃபைல் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமும் ஃபைல் பண்ணணும். ஸோ தட் நீங்கள் ஃபைல் பண்ணுற ஃபார்ம்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கரெக்டாக உங்களோட ITR ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம ITR 2 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும். என்னோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ITR 2 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ITR 2 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. ITR 2 வந்து சேலரி இன்கம் ப்ளஸ் ஷேர் மார்க்கெட் இன்கம், அதாவது ஷார்ட் டர்மாக நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம், லாங் டர்மாக ப்ராஃபிட் எடுத்துக்கலாம், ப்ளஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 3 கேட்டகரி தான் பார்க்கணும். ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேலரி இன்கம், இது ஆக்சுவலாக சேலரி எம்ப்ளாயீஸ்க்காக கிரியேட் பண்ணுற வீடியோ தான் இது ஆக்சுவலாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய சேலரி எம்ப்ளாயி வந்து பார்ட் டைமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அதில் ஏர்ன் பண்ணியிருக்கலாம், இல்லை லாஸும் பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய சேலரி பீப்புள் பார்த்தீங்கன்னா நாங்களே ஃபைல் பண்ணும்போது பார்க்குறோம், சேலரி இன்கம் இருந்தால் டெஃபினட்டாக வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டலோ இல்லை லாங் டேர்ம் கேபிட்டலோ இருக்குது. ஸோ ஆக மொத்தம் அவங்க ITR 1ல அவங்க ஃபைல் பண்ண முடியாது. ITR 1ல உங்களுக்கு கேபிட்டல் கெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ITR 1 சூஸ் பண்ண முடியாது. ITR 2 தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கானதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் சேலரி இன்கம் ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டில் வர கேபிட்டல் கெயின், அதாவது ஷார்ட் டேர்ம் இல்லைனா லாங் டேர்ம், ப்ளஸ் உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருந்துச்சுன்னா அந்த இன்கம், இதை டிக்ளேர் பண்ணி எப்படி நம்ம ITR ஃபைல் பண்ணுறதுன்றதுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இது. இந்த வீடியோ டெமோ பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதாவது சேலரி இன்கம் வந்து இவருக்கு மந்த்லி 45,000 வச்சுக்கோங்களேன். ஸோ இயர்லி வந்து 5,40,000. இது வந்து வித்தவுட் ஃபார்ம் 16. சப்போஸ் உங்களுக்கு ஃபார்ம் 16 இருக்குன்னா அதில் இருக்க கிராஸ் சேலரி ப்ளஸ் டிடக்ஷனை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் சேலரி இன்கம். இதுக்கு நீங்கள் சேலரி இன்கம் பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும்னா என்னோட வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ITR 1 எப்படி நம்ம கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபைல் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இன்கம் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து நான் வித்தவுட் ஃபார்ம் 16 தான் போட்டிருக்கேன். ஸோ இவருக்கு சேலரி இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,40,000 வருது. அதே மாதிரி கிராஸ் கேபிட்டல் கெயின், அவருக்கு கேபிட்டல் கெயின் இருக்குது. இவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டும் வந்திருக்கு, லாங் டேர்ம் ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் கேபிட்டல் கெயின் நார்மலாக நீங்கள் ஏஞ்சல் 1 இல்லை வேறு ஏதாவது உங்களோட டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்க இதில் ரிப்போர்ட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது உங்களோட டோட்டல் கிராஸ் கேபிட்டல் கெயின் எவ்வளோ, அதில் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பிடிச்சிருக்காங்க, நெட் கேபிட்டல் கெயின் எவ்வளோன்னு வரும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அரைவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏஞ்சல் 1லேருந்து டவுன்லோட் பண்ண ரிப்போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்காங்க 1/4/2023 31 March 2024 லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டாக்ஸபிள் ப்ராஃபிட் வந்து 53,572. இதில் வந்து LTCG வந்து 14,819, அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 38,752. இதில் சார்ஜஸ்ன்னு ஒரு 2,972 பிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு நான் ட்ரேடிங் சம்மரி இருக்கும். அது நான் ட்ரேடிங் சார்ஜஸ், அதாவது DP சார்ஜஸ் ப்ளஸ் ஒரு அக்கௌண்டிங் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். ஸோ இந்த சார்ஜஸ்லாம் இருக்கும். இந்த டீட்டெயிலை பேஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரி அரைவ் பண்ணி வச்சுக்கணும். அதாவது உங்களோட கிராஸ் கேபிட்டல் கெயின் எவ்வளோ, அதே மாதிரி அதோட சார்ஜஸ் எவ்வளோ, அதோட நெட் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்முக்கும் ரெடி பண்ணிக்கணும், லாங் டேர்முக்கும் ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா ஷார்ட் டேர்ம்னா உங்களுக்கு 15% அப்ளிக் ஆகும்,
லாங் டேர்ம்னா 10% அப்ளிக் ஆகும். ஆனால் லாங் டேர்மில் உங்களுக்கு 1 lakh வரைக்கும் எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ இது வந்து கேபிட்டல் கெயின். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். நார்மலாக உங்களுக்கு சேலரி இன்கம் இருக்குன்னா இன்கம் அதர் சோர்சஸும் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா டிவிடெண்ட் ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ டிவிடெண்ட் எவ்வளோன்னு நீங்கள் டீட்டெயில் எடுத்துவோம். அதே மாதிரி எஸ்பி அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட், எஃப்டி இன்ட்ரெஸ்ட், ஆர்டி இன்ட்ரெஸ்ட், இது மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோம். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ரெமிட்டன்ஸும் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதுவும் நம்ம இதில் எடுத்துக்கிட்டோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் மட்டும் 32,586. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 36,332. அதே மாதிரி லாங் டேர்ம் வந்து 13,206. இது இல்லாமல் சேலரி இன்கம் வந்து 5,40,000. ஸோ இதுதான் இவரோட கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 23-24. இதை வந்து நம்ம ITR 2ல எப்படி ஃபைல் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்ப்போம். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகும். எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு தான் போகும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் நவ் கொடுத்துக்கோங்க. ஃபைல் நவ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 24-25 ஆன்லைன் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால ஸ்டார்ட் நியூ ஃபைலே கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் டைரெக்டாக லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ண ஃபைல். ஸோ இண்டிவிஜுவல் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். அடுத்து ITR ஃபார்ம். இந்த ITR ஃபார்ம் ஃபைல் பண்ணோம். ITR 2 ப்ரொசீட் வித் ITR 2. இதுக்கப்புறம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு taxable income is more than basic exemption limit. அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ. ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு ஃபார்ம்ஸ் காட்டும். ஜென்ரலில் உள்ள ஃபார்ம்ஸ். இது எந்தெந்த ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இல்லைனா எல்லாத்தையும் கூட கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்கலாம். அதனால எந்த ஒரு இஷ்யூவும் வராது. இப்போ நான் இன்கம்ல போனீங்க, இன்கம் ஷெட்யூல் சேலரி இருக்கு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஷெட்யூல் ஆஃப் கேபிட்டல் கெயின், இது லாங் டேர்ம் 12 இது கொடுத்துக்கலாம். உங்களுக்கு விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் வீடியோ இருக்குன்னா வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் ஆஃப் அதர் சோர்சஸ், அதர் சோர்ஸ் கொடுத்துக்கலாம். எனி ஸ்பெஷலைஸ் இன்கம் இருக்கு, வேற எதுவும் எக்ஸம்ஷன் இன்கம் இருக்குன்னா அதெல்லாம் நீங்க இங்கே கிளிக் பண்ணணும்னா கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம்க்கு அடுத்து டிடக்ஷன் உங்களுக்கு எது இருக்கும். சப்போஸ் நீங்க நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இது எதுவுமே காட்டாது. ஆல்ரெடி ப்ரொஃபைல்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணிடுங்க. பாருங்க ஜென்ரல்ல போறேன். ஜென்ரல் போய் ப்ரொஃபைல்ல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் இருக்கும். ஸோ நியூ டேக்ஸ் ரெஜிம்னால இந்த ஷெட்யூல்ஸ் எதுவுமே உங்களுக்கு காட்டாது. அகைன் நீங்க போயிட்டு ஓல்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இது வந்து என்ன இதெல்லாம் கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டேக்ஸ் ஃபார்ம், ஷெட்யூல் ஆஃப் கேபிட்டல், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ். இதுல எது உங்களுக்கு சப்போஸ் டிடிஎஸ் இருக்குன்னா டிடிஎஸ் கிளிக் பண்ணிக்கலாம். டிசிஎஸ் இருக்குன்னா டிசிஎஸ். ஸோ இவருக்கு டிசிஎஸ் இருக்கான்னு தெரியல, நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அதர் இன்ஃபர்மேஷன், அதர் ஃபார்ம்ஸ் எது இருக்குன்னா இது நீங்க இது வந்து டிஃபால்ட்டா இதுல வர ஃபார்ம்ஸ். இதுல எது உங்களுக்கு அப்ளிகபிளோ அதை கிளிக் பண்ணி நீங்க கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கண்டினியூ, இல்லைன்னா கூட நீங்க எல்லா ஃபார்ம்ஸை கூட நீங்க செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்கலாம். இந்த விஷயம் வரும். இதுல மெயினா பாத்தீங்கன்னா இப்போ உள்ள ITR ஃபார்ம்ல லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணோம். இந்த ITR ஃபார்ம்ல இந்த ஜெனரல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா as a new tax regime is a default tax regime for the financial year to assessment year 24-20. you want to continue கேட்கும். அதாவது இங்க டிஃபால்ட்டா வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் எடுத்துக்கும். ஸோ சப்போஸ் நீங்க ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் போகணும்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். இல்ல வேணாம் எனக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமே போதும், 7 lakh லிமிட்டே எனக்கு வேணும், டிடக்ஷன் பெருசா இல்லை அப்படின்னா நீங்க நோனே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வேணும்னா அங்க போய் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல டிடக்ஷன் எல்லாமே உங்களுக்கு அலோவ். இந்த எக்ஸாம்ஷன் எதுவுமே நம்ம போடலைன்னா வித்தவுட் ஃபார்ம் 16. ஸோ அதனால இது அப்படியே நம்ம கண்டினியூ. டிடக்ஷனும் நம்மளுக்கு எதுவும் பெருசா இல்லை. ஸோ அப்படியே கண்டினியூ இருக்குன்னா இங்க எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த வேல்யூ நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். இல்லைன்னா கூட அடுத்து நீங்க இந்த ஷெட்யூல்ஸ்ல போயிட்டு கூட நீங்க உங்களோட டிடக்ஷனை என்ட்ரி போடணும். நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணிருக்கோம், அதனால டிடக்ஷன் எதுவும் அவைலபிள் கிடையாது. ஒன்லி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும் தான் சேலரி கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான மெசேஜ் இது பாருங்க என்ன போடுறாங்க. நீங்க பிஃபோர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி AAS-உம் TAS ரிப்போர்ட்டும் போயிட்டு பாத்துக்கோங்க. நீங்க இதை பண்ணிட்டு தான் ITR-க்கு உள்ள வரணும். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் ஜெனரல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் வர கான்டாக்ட் டீடைல், அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். இதுல நீங்க ஃபைலிங் ஸ்டேட்டஸ் தான் மெயின். ஃபைலிங் ஸ்டேட்டஸ்ல போயிட்டு நீங்க இது கரெக்டா கிளிக் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி இங்க வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் நீங்க கொடுக்கணும். சப்போஸ் நீங்க ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வேணும்னா அதே மாதிரி நீங்க ப்ரொஃபைல் செக்ஷன்ல வந்து இங்க எஸ்ன்னு கொடுத்துட்டு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்க்கு நீங்க மாத்தலாம். இங்க போடுங்க எடிட் ரெஸ்பான்ஸ் நீங்க பண்ணலாம். ஸோ அது கொடுத்துட்டதுக்கு அப்புறம் இங்க மெயினா ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் கேட்கும். ITR 2ல நீங்க எப்பவுமே நீங்க ரெசிடென்டா இருந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது 182 days வந்து நான்
இந்தியாவில் இருந்திருக்குன்றதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்பவுமே நோன் தான் கொடுக்கணும். அதாவது நான் சொல்றது ஒன்லி ஃபார் ஷேர் மார்க்கெட்லையும் சேலரி இன்கம் சோர்சஸ் இன்கம் இருக்கு உங்களுக்கு வட்டம். மற்றதெல்லாம் நீங்கள் இதை பார்த்துட்டு எஸ் கொடுக்கலாம். அது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுமோ அது ஆகும். ஸோ உங்களுக்கு மட்டும் இது எதுவுமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் நோன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் கொடுத்து இது வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்து. ஸோ உங்களோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் ஆகும். ஒன்ஸ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆனதுக்கப்புறம் ஷெடியூல் ஆஃப் சேலரிக்குள்ளே போகும். ஸோ சேலரி இன்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சுருப்போம். சேலரி இன்கம் எவ்வளோ போட்டு வச்சோம்னா 5,40,000. ஸோ அந்த 5,40,000 வந்து நம்ம இங்கே என்ட்ரி போகணும். நீங்கள் வந்து ஆட் டீட்டெயில் பிரேக்கப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி எம்ப்ளாயர் கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெமோ பர்பஸ்க்காக போடுறோம். அதனால நான் என்னோட நேமே போடுவேன். அதர்வைஸ் அந்த எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி நேம் போடணும். இந்த கம்பெனியோட அட்ரஸ் போட வேண்டியிருக்கும். போட்டதுக்கப்புறம் கம்பெனியோட ஸ்டேட் பின்கோட், எந்த பின்கோடோ அந்த பின்கோடை போட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் தி எம்ப்ளாயர் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களோட நெட் சேலரி 17,1 அது கேட்கும். நீங்கள் பேசிக் டிரெக்டாக அலவன்ஸ் இது பிரித்து போடணும்னாலும் போடலாம். இல்லைன்னா டேரெக்டாக உங்களோட பேசிக் சேலரிலேயே மொத்த சேலரி நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். இப்போ நம்ம 5,40,000 பார்த்தோம். 5,40,000 போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் செகண்ட் வந்து அவசியம் இல்லை. இது வந்து ஃபார்ம் 16 இருக்கவங்களுக்கு தான் இந்த ப்ரீக்வசிட் சேலரிலாம் வரும். ஸோ நம்ம ஃபார்ம் 16ல் போட்டதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு சேவ்னு ஆப்ஷன் இருக்கும். சேவ் பண்ணி ஸோ ஒன்ஸ் சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து 5,40,000 வந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொன்ன மாதிரி நியூ டேக்ஸ் ரெஸ்யூம்லேயும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் வந்து டிஃபால்ட்டாக 50,000 எடுத்துக்கும். வேற எந்த டிரெக்ஷனும் அலோவ் பண்ணாது. ஸோ இது எடுத்துக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட நெட் சேலரி வந்து 4,90,000 எடுத்துக்கிச்சு. ஸோ சேலரியோட ஷெடியூல் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு. அடுத்து ஷெடியூல் ஆஃப் கேபிட்டல் கெயின். ஸோ இவருக்கு கேபிட்டல் கெயின் இருக்குது நம்ம பார்த்தோம். கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் இருக்குது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ அது நம்மளுக்கு இப்போ வராது. நம்ம ஒன்லி ஷேர் மார்க்கெட் பார்க்குறோம். ஸோ இது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதாவது 111A அது வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல். அடுத்து 112A இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னா ரெண்டுமே கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். வேற எந்த இதெல்லாம் நம்ம உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒன்லி லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் பார்க்கணும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புகிறேன். ITR 2 நான் வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும் உள்ளதுக்கு தான். சப்போஸ் நீங்கள் இன்ட்ரா ட்ரேடிங்கோ இல்லை FNO பண்ணியிருந்தீங்கன்னா ITR 2ல நீங்கள் ஃபைல் பண்ணக்கூடாது. ITR 3ல தான் ஃபைல் பண்ணணும். அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் 1 or 2 டேஸில் உங்களுக்கு என்னோட சேனலில் வரும். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, ஒன்லி ஈக்விட்டி ஷேர் மட்டும் வாங்கி விற்றுருக்கீங்க, அதில் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் வந்துருக்குன்னா ITR 2 நீங்கள் சூஸ் பண்ணலாம். டிவிடெண்ட் ரிசீவ் ஆகிருக்கலாம். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் FNO பண்ணியிருக்கீங்கன்னா FNO அண்ட் இன்ட்ரா ட்ரேடிங் ஜஸ்ட் லைக் எ பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் பண்ணாலே உங்களுக்கு ITR 2 வந்து நாட் எலிஜிபிள். ஸோ நீங்கள் ITR 3ல தான் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ஈக்விட்டி ஷேர் ட்ரேடிங். நீங்கள் ஆட் கொடுத்துக்கலாம். ஆட் கொடுத்தது வர செக்ஷன் 111A கேட்கும். கொடுத்துட்டு கேட்டிங்கன்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் கேட்கும். ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனா உங்களோட சேல் வேல்யூ கேட்கும். அதே மாதிரி உங்களோட பர்ச்சேஸ் வேல்யூ இங்கே கேட்கும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன், அதாவது உங்களோட சேல் வேல்யூ எவ்வளோன்னு கேட்கும். ஸோ நம்ம சேல் வேல்யூ பார்ப்போம். இது வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டலுக்கு வந்து டோட்டல் சேல் இங்கே போட்டிருக்கேன். சேல் அமௌண்ட், பர்ச்சேஸ் அமௌண்ட், இதோட சார்ஜஸ், நெட் ப்ராஃபிட். ஸோ நம்ம சேல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டலுக்கு 171,260. 171,260. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் வித்தவுட் இண்டெக்ஸேஷன். அப்படின்னா உங்களோட பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோ 132,508. ஒன்ஸ் அது போட்டதுக்கப்புறம் கீழே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும், எக்ஸ்பெண்டிச்சர் ஹோல்லி ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் கனெக்ஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட் சார்ஜஸ், மற்ற சார்ஜஸ் எது இருந்தாலும் உங்களோட ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் சார்ஜஸ் எது இருக்கோ அதை நீங்கள் இங்கே போடலாம். ஸோ 2421. ஸோ உங்களுக்கு நெட் கேபிட்டல் கெயின் வந்து 36,331 வந்து உங்களோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி போட்டுட்டு நீங்கள் ஆட் கொடுத்துக்கணும்.
ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து ஆட் ஆகும். அதாவது 36,331 ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சேவ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து 112A அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். இதில் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா வியூ ஷெடியூல் 112 கேட்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஷீட் காட்டும். அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் அதிகமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த CSV டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே கூட நீங்கள் அப்லோட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஆட் டீட்டெயில் கொடுத்து ஆட் கொடுக்கலாம். இதில் ஆன் பிஃபோர் January 2018 ஆஃப்டர் 31st January 2018 உங்களுக்கு 31st January ஆஃப்டர் 2018 இதுதான் உங்களுக்கு சாய்ஸில் வரும். ஸோ இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட் எதுவுமே உங்களுக்கு கேட்காது. டைரெக்டாக உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷனுக்கு போயிடும். காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன்னா எவ்வளோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி 105,930 105,930 கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆச்சு? எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 1614 இங்கே லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். இது வந்து உங்களோட டோட்டல் லாங் டேர்ம் சேல் வேல்யூ 12750. ஸோ 12750 இது போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து சேவ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிருக்கு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 13,206 உங்களோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ ஒன்ஸ் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம். ஸோ சேலரி இன்கம் சேவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி உங்களோட ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சேவ் பண்ணியாச்சு. ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் சேலரி, கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் இன்கம் ஆஃப் அதர் சோர்சஸ். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக டீட்டெயில் எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் AAS ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் என்ன வேல்யூஸ் வருதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணணும். ஏன்னா அதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிளியராக வரும். இந்த ஆட்டோ பாப்புலேட் ஆகுறது மேபி மிஸ் மேட்ச் ஆகலாம், இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகலாம். அதனால நீங்கள் கண்டிப்பாக ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த காலஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவிடெண்ட் டிஃபால்ட்டாக 75 வந்திருக்கு. ஆனால் அவர் டெவிடெண்ட் வந்து இவருக்கு ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா 884. ஸோ கம்மியாக காட்டுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டின்ற ஆப்ஷன் வரும். எடிட்டின் கொடுத்துக்கலாம். ஸோ எடிட்டின் கொடுத்துட்டு 884 இது டோட்டலாக டிவிடெண்ட் ரிசீவ் ஆனது 884 சேவ் பண்ணிக்கலாம். இந்த ரெட் மார்க் காட்டும். பட் ஆனால் நீங்கள் ரைட்டான வேல்யூ தான் சேவ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அவருக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, FD இன்ட்ரெஸ்ட்டும் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம பேங்க் இன்ட்ரெஸ்ட்டையும் FD இன்ட்ரெஸ்ட்டையும் என்ட்ரி பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காலம் கீழே காட்டுது. பண்ணி நீங்கள் கிரெடிட் கொடுத்துக்கலாம். கிரெடிட்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேங்க் இன்ட்ரெஸ்ட், அதாவது சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகிருக்கு. சேவிங் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு 3607. 3607. ஸோ சேவிங் அக்கௌண்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் வந்து 27,230. டெபாசிட் இன்கம் வந்து 27,230. இது இல்லாமல் அவருக்கு இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் லாஸ்ட் டைம் ரிசீவ் பண்ணதில் ஒரு 5 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்போம், நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இவரோட இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸும் சேவ் பண்ணிச்சு. இது இல்லாமல் ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் 865 வந்து. ஸோ நம்ம அதையும் சேவ் பண்ணிக்கலாம். இதை போனீங்கன்னா எனி அதர் இன்கம் இருக்குது. ஸோ அந்த எனி அதர் இன்கம் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்து அந்த அமௌண்ட்டை நம்ம அதர் சேவ் ஆனதுக்கப்புறம் 32,611 ஸோ நீங்கள் கண்டினியூ கொடுத்துருக்கோம். உங்களோட இன்கம் ஃப்ரம் அதர் ஃபார்ம் இப்போ பார்த்தீங்கன்னா 32,586 அந்த ஸோ நீங்கள் சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி இன்கம் போட்டாச்சு, அதே மாதிரி கேபிட்டல் கெயின் போட்டாச்சு, அதுக்கப்புறம் அதர் சோர்சஸ். ஸோ இவரோட டோட்டல் இன்கம் வந்து நம்ம எல்லா ஃபீல்டும் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 காலம் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது CYLA அதே மாதிரி BFLA. அதாவது உங்களோட கரண்ட் இயர் லாஸ். ஏதாவது கரண்ட் இயர் லாஸ் இருக்குன்னா நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ இப்போ கரண்ட் இயராக எந்த லாஸும் கிடையாது. ஆனால் இங்கே உங்களுக்கு கம்ப்யூட் செட்டப் வந்து காட்டும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நீங்கள் போட்டிங்களா, இன்கம் டிக்ளேர் பண்ணீங்களா, அதோட பிரேக்கப் இங்கே காட்டும். பாருங்க, உங்களோட சேலரி இன்கம் 4,90,000, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 36,331, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 36,206. இது வந்து 15% அவைலபிள், இது வந்து 10%. ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு காட்டும். நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்து
லாஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதே மாதிரி பிஎஃப்எல்ஏ அதுவும் நீங்கள், அதாவது உங்களோட ப்ரீவியஸ் இயர் லாஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆகி உங்களுக்கு கரண்ட் இயர் ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணி உங்களுக்கு இன்கம் டிக்ளேர் ஆகும். ஸோ அதுதான் எப்பவுமே நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அப்போ தான் உங்களோட லாஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் அந்த லாஸை வந்து இந்த ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் செட்டப் பண்ண முடியும். ஓகே, ஸோ கரண்ட் இயர் இன்கம் செட்டப் வந்து 571 870. ஸோ நீங்கள் கம்ப்யூட் செட்டப் வந்து கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட லாஸ் இன்கர்ட் ஆனாலும் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணி அதை டிக்ளேர் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து சிஎஃப்எல் டீடைல் ஆஃப் லாஸ் கேரி ஃபார்வர்ட் ஃபியூச்சர். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களோட லாஸஸ் எதுவும் இருந்துச்சுன்னா எது எது கேரி ஃபார்வர்ட் ஆகும் இந்த டீட்டெயில் காட்டும். எதுவும் இல்லைன்னா நீங்கள் கம்ப்யூட் செட்டப் கொடுத்தோம். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்கம் எதுவும் இருந்துச்சுன்னா போடலாம். அது மாதிரி எதுவும் இல்லைன்னா அது எதுவும். அடுத்து ஷெட்யூல் 6A இது வந்து டிடக்ஷன். நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணியிருக்கனால இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடக்ஷன் எதுவுமே காட்டாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 தான் காட்டுது. ஸோ நீங்கள் அப்படியே கன்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டிடக்ஷன் இருக்குன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். எப்பவுமே நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் பெஸ்ட்டா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் பெஸ்ட்டான்ற கிளாசிஃபிகேஷன், அதாவது அதோட கம்பேரிசன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ண வரணும். அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது இது நம்ம ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே செலக்ட் பண்ணிருக்கலாம். அதோட டிஃபரன்ஸ் கம்பேரிசன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ண வரணும். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இன்கம் டீடைல் ஃபுல்லாக வரும். பார்த்தீங்கன்னா சேலரி இன்கம் 4,90,000, அதாவது உங்களோட 5,40,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 போக 4,90,000 உங்களோட சேலரி இன்கமாக காட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 15% 36,331 அது வந்திருக்கு. அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் 10% 13,206. இது வந்து உங்களோட டோட்டல் கேபிட்டல் கெயின் 49% டோட்டல். அதே மாதிரி உங்களோட இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் வந்து 32,316. டோட்டல் இன்கம் வந்து 5,71,853. ஸோ இங்கே நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் டேக்ஸ் பெய்ட். உங்களுக்கு ஏதாவது டிடிஎஸ் சேலரியில் பிடிச்சிருக்காங்கன்னா அந்த சேலரி டிடிஎஸ் இங்கே வரும். அது இல்லாமல் 26 ஏஜ்ல உங்களுக்கு எதுவும் டிடிஎஸ் வந்திருக்குன்னா, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் அகைன்ஸாக எதுவும் டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்கன்னா அந்த டீட்டெயிலும் இங்கே வரும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இவருக்கு எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, அதனால நம்ம டைரெக்டாக கன்ஃபார்ம் கொடுத்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம். நம்மளுக்கு எவ்வளோ டேக்ஸ் வந்து அரைவ் ஆகிட்டுன்றது உங்களுக்கு டீட்டெயிலுக்கு இங்கே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேபிள் ஆன் டோட்டல் இன்கம் வந்து 16,566. இங்கே ஷோ டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் காட்டும். அதாவது டேக்ஸ் ஆன் நார்மல் டேக்ஸில் உங்களுக்கு 11,116, டேக்ஸ் ஆன் ஸ்பெஷல் ரேட்டில் 5,450. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டேக்ஸ் வந்து 16,566 வந்துருக்கு. அதாவது டேக்ஸ் ஆன் நார்மல் ரேட்டில் 11,116, ஆன் ஸ்பெஷல் ரேட்டில் 5,450. இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரேட் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 36,331. ஸோ 36,331க்கு 15% போட்டிங்கன்னா உங்களுக்கு 5,449 வருது. ஸோ உங்களுக்கு 5,450 வந்து டேக்ஸ் வந்து வந்திருக்கு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து உங்களுக்கு இருக்கு, ஆனால் அது அப் டு 1 lakh வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்கு. ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒன்லி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும் டேக்ஸ் அட் ஸ்பெஷல் ரேட்டில் 15% அந்த டேக்ஸ் இந்த கேபிட்டல் கெயினுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எடுத்திருக்கு. அது அதோட டேக்ஸ் அமௌண்ட் வந்து 5,450. இப்போ நார்மல் ரேட்ல 11,116 வந்துருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இன்னொன்று நீங்க நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ டேக்ஸ் ரெஜிம்னா அப் டு 7 lakh வரைக்கும் நம்மளுக்கு லிமிட் இருக்கு. அப்போ டேக்ஸ் வரக்கூடாதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் ரேட் இன்கம் இருக்குன்னா, அதாவது ஷேர் மார்க்கெட் இன்கம் அது மாதிரி அதர் ஸ்பெஷல் ரேட் டேக்ஸ் அட் ஸ்பெஷல் ரேட் இன்கம் இருக்குன்னா உங்களுக்கு அந்த 7 lakh அந்த ரிபேட் கிடைக்குது இல்லை, 87 செக்ஷன் A 87A கிடைக்கிற அந்த 25,000 ரிபேட் வந்து கிடைக்காது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவரோட டோட்டல் இன்கம் சேலரி இன்கம் நம்ம எவ்வளவு காட்டணும்? 4,90,000. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் 32,316. ஸோ டோட்டலா 5,22,316. இதுல பேசிக் லிமிட் இருக்குல்ல 3 lakh, நியூ டாக்ஸ் ரெஜிம்னா 3 lakh வரைக்கும் நெல். ஸோ அது போக பேலன்ஸ் உள்ள 2,22,316 5% நீங்க போட்டீங்கன்னா 11,116 வரும்.
ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7 lakh வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு நியூ டேக்ஸ் எலிஜிபிளான்னு நம்ம டேக்ஸ் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரேட் இன்கம் இருக்கனால அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 3 lakh வரைக்கும் தான் உங்களுக்கு லிமிட் எடுத்து. ஸோ உங்களோட டேக்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16,566. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிவியூ கொடுத்துட்டு டேக்ஸ் ஃபைல் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ITR 2 ஃபைல் பண்ணுறதுல உங்களுக்கு குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.